அதனால இந்த சிறு குறு வியாபாரிகள், நடுத்தர மக்கள், கடைக்குடி கிராமத்தர மக்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கணும்னா அவங்க பேங்க் வராதனால பேங்க்ல முதல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தனியார் நிறுவனங்களை அங்க அனுப்ப போறாங்க கிராமத்துக்கு. அவங்களுக்கு நான் இடம் கொடுப்பேன் பேங்க்ல இருந்து, இவங்க போய் அங்க கொடுப்பாங்க. அது புரியுதா? அவங்க பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கவர்மெண்ட் சொல்ல வச்சுக்கிட்டு அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுப்பான். இன்னொரு பேர் சொல்லணும், உங்க பேர் எல்லாம் உங்க கம்பெனி யார் கேட்டா கடன் வாங்கிருக்கீங்க? பேர் சொல்லுங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் யாருக்கு வாங்கிருக்கீங்க? அந்த கம்பெனி பேரு கிராம விடியல். அப்படி பல இருக்கு. கிராம விடியல் வங்கி அதுக்கு பேரு. அந்த மாதிரி பல பைனான்ஸ் நிறுவனம் இருக்கு. தனியார் நிறுவனம் தான், ஆனா அரசாங்கத்தோட அங்கீகாரம் கட்டுது. அரசாங்கம் நேரடியாக உங்களுக்கு கொடுக்குற வாங்க பேங்க் வாங்க கடன் வாங்கின்னு சொல்லியிருந்தா நம்ம போவோம். இங்க வாங்க கடனா வாங்கிக்குவோம். ஆனா என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் பேங்க் வரமாட்டாங்க. அதெல்லாம் நான் இனிமேல் தனியார் நிறுவனத்தை கொடுக்க மாட்டேன், நான் ஒரு பைசாவுக்கு கொடுப்பேன், அவங்க வந்து வாங்கி கொடுக்க நிர்வாகம் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு 1% வட்டி கடன் கொடுத்துருக்காங்க அவனுக்கெல்லாம். நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த நிறுவன கம்பெனி தான். இன்னைக்கு இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட கம்பெனி வந்துட்டு, ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு அவங்க தான் கடன் கொடுக்குறான். அப்போ கடன் கொடுக்கணும் கிராமத்தில் நம்மளுக்கு தேவை நிறையா இருக்குல்ல. அடுத்த வீட்டில் பார்த்தா பெரிய டிவி சின்ன டிவி இருக்குது, நம்ம வீட்டில் சின்ன டிவி இருக்குது, பெரிய டிவி இருக்குது, நம்ம அதுக்கு ரொம்ப டிவி வாங்கணும். அதை பார்த்தா வாழை புடவை மாறியே கட்டிட்டு கூட அந்த புடவை வந்து நம்ம ஒரு புடவை வாங்கணும். கழுத்தல் நகை வந்து கொஞ்சம் அகலமாக வந்து குறைவாக இருந்ததுன்னா அகலமாக போட்டுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி இயல்பு, எல்லாருக்கும் இயல்பு தானே. சின்ன வண்டியாக விட பெரிய வண்டி வாங்கணும். பையன் கேட்கலாம், எனக்கு வந்து அந்த வண்டி வாங்கி கொடு, ஃபுல்லாக கேட்கலாம், நம்ம வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? அப்போ பணம் இல்லை, பார்க்குறேன் வாசல் வந்து நிற்கிறான், முடியா வாசல் வந்து நிற்கிறான், பணத்தை வச்சு தட்டிட்டு பணத்தை வச்சுட்டு தட்டுறான், பணம் வேணுமான்னு நம்ம வாங்கிட்டு. ஒரு குழுவே பல பேர்த்த கடை வாங்குது, பல நபர்கள்ட்ட கடை. இப்போ கட்டலன்னு வச்சுங்க, இப்போ நேராக அதுக்கு முன்னாடிலாம் ஃபைனான்ஸ்காரன் கொடுத்தான்னா அவன் அந்த கொடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனையே இருந்தது. அவன் வாங்குவான், விட்டுட்டு போவான், சண்டை போடுவான், போகலாம், அது அவங்களுக்கு தனியில் போய் பிரச்சனை. இப்போ என்ன ஆகிட்டு, குழு பிரச்சனை. யார் ஒருத்த கொடுக்கலாம், 19 பேர் பொறுப்பு. 19 பேர் பண்ணுற அந்த முஸ்லீம் இருக்கு பாருங்க, அது நியாயம் தான், அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஏன் கடனாங்க கடன் கற்றுக்கணும் தெரியல, ஏன் கொடுக்கல, நான் எங்கே போய் கொடு, எங்கேயாவது போய் கொடு, வார்த்தையை பாரு. என்னென்ன வசதி இருக்கோ அத்தனை வசம் தாங்குற அந்த குடும்பங்க வெளியே தெரியாத துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. வெளியே தெரியாத துன்பம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியது சொல்லுவேன். இன்னும் பல ஒழுக்கக்கேடான விஷயங்களும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இதுக்கு காரணமே இந்த மூடி. இந்த கடனை ஏன் கொண்டு கொடுத்தாங்க பேங்க்ல, தனியார் நிறுவனத்தை வச்சு மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டுற மிரட்டல இவங்க தற்கொலை பிடிக்கிறாங்க உள்ளூரில் உள்ளவங்க. இதெல்லாம் இந்த ரிசர்வ் பேங்க் மூலமா இவர் தான் பண்ணுது. அப்புறம் சொன்னாரு, நீங்கள்லாம் 100 நாள் கிடைச்சிருக்கோம், அக்கௌண்ட்டுக்கு பணம் இன்னும் வரும், நேரில் கையை கொடுக்க மாட்டேன், இது வந்து ஸ்மார்ட் இந்தியா இன்னும் பேரெல்லாம் நிறைய சொன்னார். அது வேணாம், உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கட்ட வேணாம், இந்த டெபாசிட் வரணும். ஒவ்வொரு பேங்க் ஒரு கணக்கு ஒரு கணக்கு இது இருக்குது. 1000 ரூபா இருக்கணும், 500 ரூபா இருக்கணும், பிடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கட்டுக்கண்டான். டெபாசிட்டே வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டான். ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி இப்போ என்ன தெரியுங்கள, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5800 கோடி ரூபா இந்த மாதிரி போதிய அளவுக்கு பணம் வங்கியில் இல்லை இவங்க கணக்கில் அப்படிங்கிற வகையில் பிடிக்கிறான் பாருங்க. 10 ரூபா 12 ரூபா 20 ரூபான்னு, அது 5230 கோடி ரூபா இருக்கு ரிசர்வ் பேங்க் போயிட்டு. எவ்வளோ நவீன சுரண்டல் பார்த்தீங்களா ஏழை ஜனங்களை. சும்மா இருந்தவனை நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அப்போலாம் நான் பணம் பேங்க் பண்ண போகிறேன், அங்கே வரும் 100 நாள் கூட சம்பளம் வரும்னு சொல்லிட்டு போதி. அப்போ நம்ம நான் கூட எடுத்துருந்தாங்க உங்களுக்கு, ஏமா நீ ஏமா இவ்வளோ பணத்தை அது கேட்குறாரு இவர், எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாரு. அந்த இவர் கடைக்கு ஏற்றாப்ப இருக்கிறது இப்போ ரமாட்டேன், எவ்வளோ பணம் அக்கௌண்ட்டில் எடுக்கணும், எவ்வளோ அங்கே இருக்குது, 2240 ரூபா இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். நான் சொன்னேன், அம்மா எல்லாத்தையும் எடுக்காதம்மா, மோடி பிடிக்கிறவாங்க பாதிக்க ஒரு 1500 ரூபா எடுமா. ஏன்னா அவன் 10வது இந்த பணம் வேங்குது, இதான் தெரியல, இதான் எல்லாம் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கிற பொருட்களில் எங்கே பணம் வைக்கிறது, பணத்தை எடுத்துடுறோம். அவன் வந்து பேங்க்கில் பணம் இல்லை, உனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபா இருக்கணும் மினிமம் பேலன்ஸ், இந்த அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா இருக்கணும், இல்லை பணத்தை எடுத்துட்டான்.
பலர் தான் இந்த ஸ்டேட் பட்ஜெட் அதிகமாக எடுத்துருக்கான். இன்னொரு விஷயம், இந்த கல்வி கடன் வாங்கினாங்க, அதுக்கு என்ன படம் கொடுக்கலாம்? வேலை கொடுக்கலாம். அரசாங்கம் கல்வி படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலாம். வேலை கொடுக்கறதா அரசாங்கம் தானே பொறுப்பு. நீ வேலை கொடுக்குற வரைக்கும் நான் வாங்கிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் தானே நீ வேலை கிடைச்சாங்க பணத்தை கிடைக்காங்க. இப்படி எல்லா வகையிலும் மோசடி அறிவித்து இதை இந்த ஆட்சி நீடிப்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், திராவிட முன்னேற்றங்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் திராவிட நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆகவே இந்தியாவில் மத ஒருமைப்பாட்டை குறைக்கிறாங்க, இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். நாம் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை சாமி கூப்பிடாது, விருப்பம் நான் இதெல்லாம் போக மாட்டேன், அதுதான் அவங்க விருப்பம். ஆனால் எல்லாமே சாமி தான் பண்ணுது, மதம் தான் பண்ணுதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்கிறான், உங்களுக்கு தான் மட்டும் ஒரு வீக்னஸ் என்ன, சாமி மேலே உங்களுக்கு பக்தி கூட. சனீஸ்வர பகவானை பார்க்க போகிறாங்க, போகிறப்பே ஆள் தாலிங்க கால் மூதி சாப்பிட்றாங்க. சனீஸ்வர பகவான் இங்கே வந்துட்டாரு, மதுவில் இடித்து சாப்பிட்றான். அப்புறம் போய் போய் இவரை சாப்பிட்டு கும்பிட்டு வரலாம், போய் கும்பிட்டு வரும்போது விடுவான் சாப்பிடலாம். என்ன சாமி? எனக்கு சாமி நம்பிக்கை இல்லை, அது இருக்கட்டும். சாமி கும்பிடணும், சாமி எதையும் கிடக்கூடாதுல்ல. அவன் சாமியை வச்சு அமர்த்தலாம். கம்யூனிஸ்டுகள்லாம் இந்தியாவில் ஒருமைப்பாட்டை குறைக்கிறவங்க, ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள், ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள், இந்துக்கு எதிரான, இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறான். நாம் எந்த மதத்துக்கு எதிரானவர்கள்? இந்து மதங்கிற சொல்லி ஒரு கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அதன் பேரில் வடநாட்டில் படிக்கலாம் கொஞ்சம் படிச்சுட்டோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமாக படித்தது கேரளா இருக்கிறது தமிழ்நாடு. படித்தாதான் கல்வி அறிவு வந்தாலும் பொது அறிவு. கேரளா இருக்கிறதே தமிழ்நாட்டில் நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் எவ்வளோ தெரியும். வடநாட்டுகளில் படிக்கிறதே கிடையாது. திருட்டுத்தனம் செல்லுவழுதான் தாங்க இருக்குது. அதனால தான் அங்கேருந்து வரலாம் பாருங்க. இப்போ இங்கேருந்து போய் வேலை செய்கிற வெளிமாநிலத்துக்கு ரொம்ப குறைவு. வடநாட்டிலேருந்து வரவங்களாம் அதிகம். இதே போக்கில் போணுச்சுன்னா அநேகமாக நம்ம சீட்டை அவங்க வச்சுருவோம் போகுது. இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நம்மெல்லாம் இப்போ நீங்கள்லாம் நாற்று நடவடிக்கைலாம் அதிகமாக போடுறதில்ல, நம்மளாம் போடுறதில்ல. இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க, இந்த வேலையும் வந்துட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபா கொடுக்குது பறிச்சு